நாங்க ரத்னபுரையில நீலாகாம தோட்டத்தில் நடந்த அடக்குமுறைக்கு எதிராகவும் அந்த மக்கள் மீது கட்டவிழ்த்துப்படப்பட்ட அந்த அடக்குமுறைக்கு எதிராகவும் இந்த தலைநகர்ல நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த போராட்டம்ங்கிறது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை, ஒரு புது விடயத்தை சொல்லி கொடுத்திருக்கு. அந்த விடயம் தான் இதுவரைக்கும் நாங்க கும்பிடுற சாமிக்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோம், நாங்க சார்ந்த கட்சிகளுக்காகவும் கட்சி தலைவர்களுக்காகவும் ஒன்று சேர்ந்திருக்கோம். இப்போதுதான் மலையக தமிழ் இனத்துக்காக கட்சி அரசியல் பேதங்கள் எல்லாம் மறந்து ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ஜாதி மத உணர்வுகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளி நாங்க பிறந்த மலையக மண்ணுடைய அந்த பெருமைக்காக, உணர்வுக்காக நாங்க இந்த நேரத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ஆகவே எங்களுடைய இந்த உணர்வை மேலும் வலுவடைய செய்தது அந்த நீலாகாமத்தில், ரத்னபுரையில நீலாகாம தோட்டத்தில் நடந்த அந்த அடக்குமுறையும் வன்முறையும். இதன் வாயிலாக நாங்க கேட்டுக்கொள்வதெல்லாம், நம்ம அத்தனை பேரும், இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரு முடிவை எடுப்போம். மலையக தமிழை இனி அடி வாங்கிட்டு புறமுதுக காட்டிட்டு ஓடுற இனம் இல்ல, நாங்க அடிச்சா திருப்பி அடிக்கக்கூடிய இனம். இது வன்முறை இல்ல, வன்முறைக்கு எதிரான வன்முறையும் அகிம்சை தான். நாங்க வன்முறை 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 அடி வாங்கிட்டே ஓடுவோம் சொல்லி சொன்னா கடைசி வரைக்கும் அடி வாங்கிட்டு இருக்க வேண்டியதுதான். இனம் வளராது, இனம் வாழாது. மலையக தமிழை கொடுக்கறத வாங்கிட்டு கும்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு இனமா மாறணும். ஆகவே இந்த எழுச்சி, இந்த உணர்வு என்னிலும் இல்லை, என் தம்பி தங்கைகள் மத்தியில, இதை கேட்கக்கூடியவர்கள் மத்தியில இருக்கும்னு சொல்லி சொன்னா மலையக தமிழர்களுக்கு நீதி கிடைக்கும். நாங்க என்ன இந்த நாட்டை பிரிச்சு கூட எங்களுக்கு தனியான நாடு கூட நான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த எங்களுடைய போராட்டம் அன்னையில நின்ன வரைக்கும் நில உரிமை கூடு, நாட்டுக்காக உழைச்சு கொடுக்கிறோம், வர்றவங்களுக்காக வேண்டி உழைச்சு கொடுக்கிறோம். எங்கெங்க ஒருத்தர் துரைன்னு கூட்டு வர, அவனை துரைன்னு கூப்பிடுறோம், அவனை பங்களால வச்சுட்டு நாங்க லயத்து வீட்டுல வாழ்றோம். நாங்க அந்த 8க்கு 10 காமரால வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களுடைய இன உணர்வு, எங்களுடைய அடிப்படை தேவை கூட உங்களுக்கு புரியலன்னு சொல்லி சொன்னா, இன்னும் சில பேருக்கு புரியலன்னு சொல்லி சொன்னா, திருப்பி அடிப்பாங்கன்னு சொல்லி சொன்னா, எதிர்கால தலைமுறை நான் வன்முறை வரக்கூடாது, வன்முறை வருவதற்காக விதைகளை தூவிவிடக்கூடாதுங்கிறது தான் இந்த முகப்புத்தகம் வாயிலாக நாங்க கேட்டுக்கொள்கிறது. இந்த போராட்டம் சாத்வீகமான போராட்டம். நாங்க இன்னும் சாத்வீகத்து மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம், நாங்க இன்னும் அகிம்சை மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம், இன்னும் இந்த நாடும் வர அரசாங்கம் எங்களுக்கு ஏதாவது செய்யுங்கிற நம்பிக்கையை வச்சிருக்கிறோம். ஆனா இனம் தாக்கப்படுகின்ற பொழுது, இனம் அழிக்கப்படுகின்ற பொழுது, இன உணர்வற்ற ஒரு கோழைகளோ கொத்தடிமைகளோ நாங்க இல்ல. என் பாட்டனும் பூட்டனும் இருந்திருக்கலாம், நாங்க இல்ல. ஆகவே அன்புக்குரிய தம்பி தங்கைகளே, இதை பார்க்கக்கூடிய உணர்வாளர்களே, மலையக பற்றாளர்களே, சிந்திங்க. இது சமூகத்துக்கான குரல், இது சமூகத்துக்கான ஒரு தேடல். அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து சமூகத்துக்காக குரல் எழுப்போம்னு சொல்லி சொன்னா, குரல் கொடுப்போம்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு மீட்சி இருக்கு, எங்களுக்கு நில உரிமை கிடைக்கும். நான் முதல்ல சொன்னதை மட்டும் உங்க மத்தியில பதிவு செய்து நிறைவு செய்யறேன். நான் முதல்ல சொன்னேன், நீலாகாமத்தில் ரத்னபுரையில வேணா அந்த விஜயகாந்துக்கும் நிஷாந்த் குமாருக்கும் நாங்க நீதி கேட்டு இங்க வந்திருக்கலாம். அங்க நடந்த போராட்டம் அந்த அடக்குமுறைக்காக தான் நாங்க ஒன்று சேர்ந்திருக்கலாம். ஆனா இனி எங்க போராட்டம் எது தெரியுமா? மலையக தமிழன் அவன் கொழும்புல இருக்கலாம், கண்டியில இருக்கலாம், மலையக தமிழன் எங்கெங்க இருக்கிறானோ அத்தனை பேருக்கும் நில உரிமை வேணும். அத்தனை பேருக்கு அங்க நிலம் கொடு. 5 லட்சம் பேருக்கு நிலம் சொல்லுவோம், 5 லட்சம் பேருக்கு நிலமா, 10 பஸ் காணியா அப்படின்னு கேட்க பெருசா தெரியும். ஆனா சாத்தியம் 32,000 ஏக்கர் தரிசு நிலம் இருக்குன்னு சொல்லி இதுக்கு முன்னாண்டு அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதியே சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு அத்தனை பேருக்கும் மலையக மக்களுக்கு நில உரிமை வேண்டும். எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனம், எதுவரை உன் மொழி நீள்கிறதோ அதுவரை உன் நிலம். நிர்வாண உடலும் நிலமற்ற இனமும் உலகத்தில் பரிதாபத்துக்குரியது. ஆகவே அந்த நிலைமையில தான் நம்ம அத்தனை பேர் இங்க போராடுறோம். இந்த போராட்டத்துக்கு இது கட்சி, தொழிற்சங்க, அரசியல் தலைவர்களை வலுப்பெறக்கூடிய போராட்டம் இல்ல, இது இனத்துக்கான போராட்டம். அத்தனை பேரும் ஒன்று திரள வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.